நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். இந்த அற்புதமான சமத்துவ பொங்கல் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல குடும்பமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் நினைத்து இதை சாத்தியமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநில தலைவர் பாசத்துக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் நானும் இருவரும் இன்று டெல்லி பயணம் செய்ய வேண்டி இருந்தது. அன்னை முன்னாடி விமானத்துல போறாங்க, நான் இந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு பின்னாடியே வந்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, எப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்குள்ள காலை எடுத்து வைப்போனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்தை பார்ப்பது போல அந்த மாவட்டத்தினுடைய மக்களை நான் பார்ப்பேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை பசுமை, யாரை பார்த்தாலும் கூட சிரிப்பிலே ஒரு நேர்மை, அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலே ஒரு எளிமை, பேசக்கூடிய வார்த்தையில ஒரு வைராகியம். நாம் ஏழை பணக்காரன் என்பதை தாண்டி இந்த புண்ணிய பூமியில நேர்மை என்கின்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான பூமி, சாதாரண பூமி இல்லைங்க. அதனாலதான் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த பூமியில தங்களுடைய ஜென்மத்தை இங்கே எடுத்தார். ஐயா வெண்ணி காலடி அவர்களாக இருக்கட்டும், ஐயா பூலித்தேவர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா ஒண்டிவீரன் அவர்களாக இருக்கட்டும், ஒரே சட்டமன்ற தொகுதியில வாசுதேவநல்லூர்ல 3 சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்திருக்கின்றார்கள் என்றால் இந்திய சரித்திரத்துல இந்திய வரைபடத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 நபர்கள் இருந்ததாக நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை, படித்ததில்லை. பக்கத்துல செங்கோட்டை கட்டி போயிட்டீங்கன்னா ஐயா வாஞ்சிநாதன் அவருடைய ஊர், அதுவும் பக்கத்திலேயே, அதுவும் இந்த மாவட்டத்துக்குள்ள வந்துருது. மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய அழுத்தமான வரிகள் எல்லாம் எழுதப்பெற்ற பூமியும் கூட இங்கதான், கடையம் பக்கத்துல. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் அந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று, ஒரு மனிதன் பசியில் இருக்கக்கூடாது என்று பொங்கி எழுத வார்த்தையும் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் பதிவு செய்தது கடையம் பக்கத்துல. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள், புண்ணியமானவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தென்காசியினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல், தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன். ஆனால் அன்பு சொந்தங்களே, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த தை திருநாளாம், இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்னடாங்க, தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வைக்கணும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக புழுதிக்காட்டை பார்த்தவர்களை நீங்க மிகப்பெரிய பொறுப்புல வந்து உட்கார வைக்கணும். காரணம், அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு. இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறதுக்கு தான் அந்த பொறுப்பு. அதுபோல் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து கிராமத்திலிருந்து தூக்கி விடும் பொழுது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் இங்கே வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மண்ணை சார்ந்தவர்களுக்கு, புழுதிக்காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய வாசுதேவநல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய, தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர். பராக்கிரம பாண்டியன் அவர்கள் 14ஆம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர். பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகனுடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர். புளியங்குடி எலுமிச்சைக்கு புரிசார் கோயில் என்று சொன்னீர்கள், எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு புளியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் என்னுடைய தோட்டத்துல அம்மா சொன்னாங்க கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது புளியங்குடியினுடைய 300 எலுமிச்சை நாத்தை கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்துல புளியங்குடி எலுமிச்சையை நட்டு வைத்திருக்கின்றோம். 300 மரத்தை இங்கிருந்து கொண்டு போய் நாத்தை நட்டு வைத்திருக்கின்றோம். அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நான் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுவேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு புளியங்குடியினுடைய எலுமிச்சை புவிசார் வந்த பிறகு ஏற்றுமதி உற்பத்தி திறனில் அடுத்த கட்டம் சென்றிருக்கிறது. இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல சில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாய நிலம் என்பது இந்த ஒரு பகுதியில மட்டுமே 1,00,000 ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சு. 1,00,000 ஏக்கர் இந்த வாசுதேவநல்லூர்ல மட்டுமே. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா 1,00,000 ஏக்கர் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செண்பகவல்லி அணை அதனுடைய தண்ணி முழுமையாக எப்ப உங்க பகுதிக்கு பயன்பாட்டுக்கு வரலையோ விவசாய நிலமும் கூட குறைய ஆரம்பித்திருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த செண்பகவல்லி அணையை பொறுத்தவரை 1733 இருக்கக்கூடிய அணை. இந்த பகுதியினுடைய
சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் ஒப்பந்தம் 1733 போட்டு ஒரு பகுதி தண்ணி முல்லை பெரியார் அணைக்கும், ஒரு பகுதி தண்ணி வாசுதேவ நல்லூருக்கும் வர வேண்டும் என்று. கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது 1962 அணையில பிரச்சனை வந்த பொழுது சரி பண்ணாங்க. அதன் பிறகு புரட்சி 82 பிரச்சனை வந்த பொழுது அந்த செலவுக்கு பணத்தையும் இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு நைசா அந்த அணைய வனப்பகுதிக்குள்ள கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம், இந்த அணை பழுதாகி விட்டதனால தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 84 நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே செண்பகவல்லி அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணியை வாசுதேவ நல்லூருக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஒரு துரும்ப கூட அவங்க கிள்ளி போல். நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார். பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார். 5 முறையும் கூட செண்பகவல்லி அணையை பற்றி அவர் பேசலை. அருமை சொந்தங்களே, இதை நம்ம செய்யணும். நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசினுடைய துணையை கொண்டு கேரளாவுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செண்பகவல்லி அணையை சீர் செய்து மறுபடியும் அந்த ஒரு பகுதி தண்ணீரை வாசுதேவ நல்லூருக்கு கொண்டு வந்து, எப்படி இந்த புண்ணிய பூமி பச்சை அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க ஐயா. ஒரு முறை வரும் பொழுதும் கூட அந்த பச்சை என்பது குறைவாக தெரிகிறது. காரணம், இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க, தண்ணி இல்லைன்னு. மறுபடியும் தண்ணியை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க. விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க. இளைஞர்களை உள்ளூர்ல தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த செண்பகவல்லி அணை மிக மிக முக்கியம். அது நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வதற்கான எல்லா முயற்சியும் கூட நாம் எடுப்போம். அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களே, தென்காசியை பொறுத்தவரை கனிம வள கொள்ளை மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது. அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு. திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த தடயம் சந்திரசேகர் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக சொல்லி இருக்கின்றார். ஆச்சரியம் என்னன்னா, அவர் திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் பேட்டி கொடுக்கும்போது டிவியில பார்த்தேன், எங்க ஊர்ல கனிம வள கொள்ளையை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல, அதை எதிர்த்து என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு திமுகவினுடைய தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று கடையம் பகுதியினுடைய சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்ப திமுகலையும் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்களாட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அருமை சொந்தங்களே, இந்த அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல, இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், அரசியலும் முக்கியம். ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல், அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல், அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது. அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும். அதனால் மிக அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் அவங்க கண்ணுல வரும் பொழுது கண்ணீரோடு இருந்தாங்க. அது ஆனந்த கண்ணீர், பொங்கல் வைக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்த கண்ணீரோடு இருந்தாங்க. எல்லா தாய்மார்களும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று பொங்கல் பானைக்கு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று நம்மோடு சொல்லி ஆனந்த கண்ணீரோடு இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி தென்காசி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, புழுதிக்காட்டிலிருந்து நல்லவங்க வரணும், நல்ல ஆட்சியாளர்கள் வரணும், எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடியவங்க வரணும், எல்லா சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டு போகணும், தென்காசியை உயர்த்தணும், நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இங்க உருவாக்கணும். ஒரு ஆனந்தமான தென்காசி இந்தியாவிற்கு முன்மாதிரியா இருக்கும். இந்தியாவுக்கு நகரம் இருக்கு, கிராமம் இருக்கு. ஆனா எந்த ஒரு பகுதியும் கிராமத்துல நகரத்துல இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பகுதியை நான் அதிகமா பார்க்கல. தென்காசியில் அதை கொண்டு வரணும். கிராமமாகவே இந்த ஊர் இருக்கலாம், ஆனா நகரத்தில் இருக்கக்கூடிய வசதியை தென்காசிக்கு வாசுதேவ நல்லூர் கொண்டு வரலாம். அது இந்தியாவுக்கு இலக்கணமா இருக்கும். அது நிச்சயமாக நாம் செய்வோம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.